என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சி வெகு நாட்களாக நடைபெறுகிறது. தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். எங்கிருந்தாலும் பார்த்து பழகி அதை தான் பழகி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ளவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏதாவது நோய் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வல்லமை பெற்று விட்டார்கள். அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு நமது அரங்கிற்கு ரோஷன் பிரணாப், வயது 10, டிகேடி பப்ளிக் ஸ்கூல், திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். வி ரிதீஷ் பிரணன், வயது 12, டிகேடி குளோபல் பப்ளிக் ஸ்கூல், திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பத்ம புஜங்காசனத்தை செய்யப் போகிறார்கள். அதன் ஆசிரியர் வெங்கடேஸ்வரன் இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார். என் அருமை சிறார்களே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுங்க, பத்ம புஜங்காசனம் பண்ணுங்க. தலை மேலே பாருங்கள். பாருங்கள், முதுகெலும்பு உழைக்கப்படுகிறது, கழுத்து வழங்கப்படுகிறது. கால் பத்மாசனம் போட்டிருக்கின்ற காரணத்தினால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள இந்த நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. சாதாரணமாக கால் நீட்டி தலையை தூக்குவதற்கும் புஜங்காசனத்தில் பத்மாசனம் போட்டி தூக்குவதற்கும் அதிக பலன் இருக்குது. மூளைக்குள்ளே போய் நரம்பு இழுக்கிறதெல்லாம் உணரலாம். மூளைக்குள்ளே நரம்பு போய் யார் என்ன இழுக்க முடியும்? ஆப்ரேஷன் பண்ணால் கூட இழுக்க முடியாது. இந்த ஆசனம் அந்த அளவுக்கு வேலை செய்யுது உடம்புல. நாமளே உணரலாம் அந்த ஆசனம் செய்யும்பொழுது. L4 ஏரியல் பிரச்சனை, கழுத்தில் ஸ்பாண்டிலேசிஸ், நெஞ்சு அகலமாக விரியும், கால் நரம்பு, இடுப்பு நரம்பு, பந்துக்கிண்ண முட்டு சரியாக அழகாக ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்யும். அந்த புஜங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறை பாருங்கள், நல்ல நரம்புகள் இழுக்கப்படுது, ஜீரணக்கருவியில் உள்ள உறுப்புகளெல்லாம் அதிகமாக வேலை செய்யும். இத்தனை பலன்கள் இந்த ஒரே சின்ன ஆசனத்தில் இருக்குது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காரு. சரி, நீ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு. பின்ன போனோம், 2 மூஞ்சி இடியும். அந்த பக்கம் போ. சரி, மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பத்ம புஜங்காசனத்தை இன்னும் கொஞ்சம் பின்ன போ. பட்டைக்ஸ் நல்லா இறங்கணும். பந்துக்கிண்ண முட்டு, தொடை பந்துக்கிண்ண முட்டு வலி இருக்குது, பிரச்சனை இருக்குது. முதுகு வலி இருக்குது. கீழே முதுகின் அடிப்பையில் L4 L5 கழுத்து பகுதி, இவைகளெல்லாம் வலி இருக்கும். அவைகளெல்லாம் வெகு விரைவில் 10 நாள் பண்ணாலே, அரைகுறையாக பண்ணாலே அந்த வலியெல்லாம் போயிடும். மெதுவாக இறங்குங்க. அப்படியே நேரே திரும்பி கேமரா பார்க்குறது, அங்கே பார்க்க திரும்பிடுங்க. முன்ன போங்க, முன்ன கொஞ்சம் போங்க. என் அருமை பெரியவர்கள், இவங்க இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் ஆசனங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக போடும். வளையும் தன்மை அதிகம். சின்ன பிள்ளைகளில் இது பழையாச்சுன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகிடுது, நினைவாற்றல் பெரிய அவங்களுக்கு நல்லா ஆயிடுது. ஆகவே இந்த சின்ன வளையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஆசனங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. முழுமையாக அழகாக எந்த சிரமமும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதான் நம்ம இதில் கவனிக்கணும். பெரியவங்க சில பேர் சின்ன பசங்களுக்கே நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டா அந்த ஆசனம் வராது.
வெஜிடேரியனுக்கு ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஆசனம் நான் வெஜிடேரியனுக்கு 6 வாரம் ஆகுது. அந்த கொழுப்பு சத்துகள் போய் நரம்பை போய் விரைப்பாக்கி ஆசனம் செய்து விடுறதுக்கு நாளாகும். ஆசனத்துக்கு வர்றவங்க நான் வெஜிடேரியன் டயட்டை கூடுமானவரை குறைக்கணும். ஆகவே இந்த ஆசனத்தை டெய்லி பண்ணணும். ஒரு 2 நாள் 4 நாள் பண்ணிட்டு 4 நாள் விட்டுறது, அதுக்கப்புறம் 4 நாள் பண்ணுறது. தினம் 10 நிமிஷம் பண்ணாலும் டெய்லி பண்ணணும். வெஜிடேரியன் டயட் சாப்பிடணும். ஆசனம் முழுமையாகிவிடும், நோய் குணமாகிவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். இதுதான் உண்மை. ஆகவே சின்ன சின்ன ஆசனங்கள்னால நம்ம அதிகப்படியான பலன்களை நாம் கிடைக்கக்கூடிய வல்லமை நமக்கு சின்ன வயசுலேயே கிடைச்சிவிடும். ஆகவே வயது ஆகினாலும் அவர்கள் ஆசனத்தை தொடர்ந்து செய்வார்கள், நோயே வராது. அதனால் அவங்களுக்கு சாக்காடு தள்ளிக்கிட்டே போயிடும். சாக்காது. ஆசனம் ஒழுங்காக பண்ணுறவங்களுக்கும் உணவு முறையை சரியாக கடைபிடிப்பவர்களுக்கும் இந்த நோயே வராது. சாக்காடு தள்ளி போயிட்டே இருக்கும், இளமை தள்ளி போயிட்டே இருக்கும், வயோதிகத்தன்மை தள்ளி போயிட்டே இருக்கும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். எந்த மருந்து மாற்றும் தேவை இருக்காது, மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதல் பழகி நம்ம எந்த நோய்க்கும் ஆட்படாமல், அது மனப்பிரச்சனையாகட்டும் உடல் பிரச்சனையாகட்டும், அவர்களை எந்த நோய்களும் அவர்களுக்கு அண்டாது, அவர்கள் காலமெல்லாம் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மருந்து செலவு என்பதும் கிடையாது. ஆகவே இந்த அற்புதமான நமக்கு தரப்பட்ட, நமது முனிவர்கள் தரப்பட்ட வரப்பிரசாதத்தை நாம் அனுதினமும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.